நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இன்று இந்த வருடத்தின் முதல் பரிசுத்த நாளிலே தேவ சமூகத்திலே காணப்படுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே வாக்குத்தத்தத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. 2026 ஆண்டின் வாக்குத்தத்தம் யாவருக்கும் தெரிந்த வாக்குத்தத்தம் மனப்பாடமாய் நான் சொல்லுவோமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா chapter 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கழிந்த வாரம் சொன்னேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன். ரோமர் 4:21 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமன்ஸ் chapter 4 verse 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்றால் நாம் என்ன செய்யணும்? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராய் இருக்கணும். அந்த ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் என்றால் அதை பெற்றுக்கொள்ள நாம் 3 காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, முழு நிச்சயமாய் அந்த வசனத்தை நம்பணும், வாக்கு தத்தத்தை நம்பணும், தேவனை மகிமைப்படுத்தணும், விசுவாசத்திலே வல்லவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்கு தத்தத்தில் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். கழிந்த வாரத்தில் 1ஆம் தேதி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாதுன்னு சொன்னால் பயத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். எந்த பயம் நமக்கு வருகிறதோ, எந்த பயம் நமக்கு முன்பாக நிற்கிறதோ அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏனென்றால் நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் அதை பார்த்துக்கொள்வேன். அதுதான் அந்த வார்த்தையின் அடையாளமும் வார்த்தையின் அர்த்தமும் கூட. கழிந்த வாரத்திலே தேவன் இந்த வசனத்தின்படி, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தார். 2026 ஆண்டு இந்த உலகத்தில் மனிதர்களால் பயப்படக்கூடிய, மனிதர்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய அநேக சம்பவங்கள் நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அதை உங்கள் காதுகள் கேட்கும், உங்கள் கண்கள் காணும். ஆனாலும் நம் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Glory to God. இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10வது வசனத்தில் உள்ள 2வது குறிப்பை, 2வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் சொல்லுகிறார், நீ திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன். உன் வாழ்க்கையில் நீ திகைக்கும்படியாய், நீ தவிக்கும்படியாய், நீ திகிலடையும்படியாய், இல்லாவிட்டால் வேறு சில காரியத்தின் நிமித்தமாய் நீ திகைத்து நிற்க வேண்டிய சில வேளையில் நம்ம பார்க்குறோம். நமக்கு முன்னால் சில காரியங்கள் வருகிற வேளையில் திகைத்து நிற்கிறோம். என்ன செய்வது என்று அறியாமல் நாம் தவித்து போய் நிற்கிறோம், திகைத்து போய் நிற்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, திகையாதே, நான் உன் தேவன். நீ அவைகளை பார்த்து திகைக்கிற வேளையில், தவிக்கிற வேளையில், நீ புலம்புகிற வேளையில் அந்த காரியங்களை நான் பார்த்து கொள்வேன். நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் அவைகளை கவனித்து கொள்வேன். நீ திகைக்காதே, திகையாதே, திகையாதே. வீட்டில் இந்த சின்ன பிள்ளைகள் அழுகிற வேளையில் அந்த பிள்ளைகளை அந்த அழுகையை வச்சு பெற்றோர் கண்டுபிடித்துருவாங்க. இது பசிக்கு அழுகிறதா, இல்லாவிட்டால் இது வேறு எதுக்கும் அழுகிறதா, இது சரீரத்தில் வியாதி இருக்குதா அதுக்கு அழுகிறதா என்று பெற்றோர் கண்டுபிடித்து விடுவாங்க. ஆனால் இங்கேயும் ஆண்டவர் நாம் திகைத்து நின்று கண்ணீர் வடிக்கிற வேளையில் அவர் கண்டுபிடித்து விடுவார். அவர் யார் தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலோஹீம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஏலோஹிம், அவர் எங்கும் நிறைந்தவர். அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, அவர் மேலான தேவன் என்று.
அவர் ஒருவர்தான் எங்கும் நிறைந்தவர். அவர் மேலான தெய்வம். மேலான தெய்வம். வேற யாருமே எங்கேயும் நிறைஞ்சிருக்க மாட்டாங்க. அவர் மேலான தெய்வம். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, அவர் எல்ஷடா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்ஷடா என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த மேலான தேவன் உன்னோடு உங்களோடு இருக்கிற வேளையில், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கிற வேளையில் நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அதனால் நான் திகைக்க மாட்டேன். என்னோடு இருக்கிறவர் மேலான தெய்வம், எங்கும் நிறைந்த தெய்வம், அதனால் நான் திகைக்க மாட்டேன். இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் அறிக்கை இடுவீர்கள் என்றால் திகைப்பூட்டக்கூடிய, நம்மளை குற்றப்படுத்துகிற காயப்படுத்துகிற காரியங்கள் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. வாழ்விலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே ஏதோ ஒன்று நடந்து விட்டது, இல்லாவிட்டால் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது, இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது, நடக்கப் போகிறது. முதலாவது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நடந்து விட்டது, இல்லாவிட்டால் நடக்கப் போகிறது. உலகத்தில் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. இதையெல்லாம் கேள்விப்படுகிற வேளையில், அல்லாவிட்டால் அவைகளை பார்க்கிற வேளையில் நமக்கு திகில் வருகிறது. அதான் திகையாதே. கலக்கம் வருகிறது, திகையாதே. பயம் வருகிறது, திகையாதே. அச்சம் வருகிறது, நீ திகையாதே. இதெல்லாம் நம்முடைய சரீரத்தில் உண்டாகிறது, இருதயத்துக்குள்ளே வருகிறது. இதிலிருந்து நான் எப்படி தப்புவித்து கொள்வேன், யார் எனக்கு உதவி செய்வார், யார் என்னை காப்பாற்றுவார் என்று திகைத்து நிற்கிற வேளையிலெல்லாம் இந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலிருந்து வெளிவருமாயின், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சொன்ன வார்த்தை உங்கள் இருதயத்திலிருந்து வெளிவருமாயின் அவர் பார்த்து கொள்வார். ஆமேன். அவர் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நேரங்களில் பயப்படக்கூடாது என்று தான் ஆண்டவர் சொன்னார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஆக நாம் எல்லாரை காட்டிலும் எல்லாவற்றிலும் மேலான தேவன் ஏலோகிம், எங்கும் நிறைந்தவர், மேலான தெய்வம். அவர் உணர வைக்கிறார். தேவன் சொல்லுகிறார், திகையாதே, நான் உன் தேவன். இந்த வார்த்தைக்கு தேவன் தந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் குறித்து கொள்ளுங்கள், கேளுங்கள். என்ன வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்றால், இப்பொழுது நடக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். எரேமியா 5:30. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. இது உண்மைதானே? திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. எங்கேயோ ஒரு தேசத்தில், எங்கேயோ ஜனங்கள் மத்தியில் ஏதோ ஒரு காரியம், திகைக்கக்கூடிய காரியம் நடந்து வருகிறது. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் நடந்து வருகிறது. எங்கேயோ நடந்தாலும் கூட தூரத்தில் இருக்கிற நமக்கும் கூட ஒரு திகைப்பு வருகிறது. ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால், ஒரு தேசத்தின் மீது ஒரு சம்பவம், திகைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால், அந்த ஜனங்கள் மீது நடக்கக்கூடிய காரியம்தான் திகைப்பை ஊட்டும். திடீர்னு எரிமலை வெடிக்குது, ஜனங்கள் எல்லாம் வீடை காலி பண்ணிட்டு ஓடுறாங்க. தேசத்தில் நடக்குது, யுத்தம் நடக்கிறது, யுத்த வீரர்கள் தான் போகிறாங்களே தவிர மற்றவர்களும் திகைத்து நிற்காங்க. திடுக்கிடத்தக்கதாய் அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் கொடுத்தது. இன்னும் ஒன்று, உபாகமம் 28ஆம் அதிகாரம், டியூட்ரானமி சாப்டர் 28 verses 66 and 67. உபாகமம் 28 66 67. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். இந்த திடுக்கிடத்தக்க சம்பவங்கள் நடக்கிற வேளையில் நம்முடைய ஜீவன் சந்தேகப்படுகிறது. இங்கும் அந்த காரியம் நடக்குமோ? பயங்கரமான கொடுமையான வியாதி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாய் பரவியது, உலகமெங்கும் பரவியது. அந்த வேளையில் எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க, இந்த வியாதி எனக்குள் வந்துவிட்டால் நான் என்ன செய்வது? சந்தேகத்தில் ஊசல் ஆடும். மட்டுமல்ல, உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பார். ஜீவனை பற்றி ஒரு நம்பிக்கை கிடையாது.
அந்த இடத்துல இது நடக்குது, இந்த இடத்துல இது நடக்குது, அந்த வீட்டில் அது நடந்து, இந்த வீட்டில் நடந்து. அப்போது நம்பிக்கை இல்லாமல் வேதம் கர்த்தர் சொல்லுகிறார், திகையாதே நான் உன் தேவன். வசனம் மறந்துட்டு, வார்த்தையை மறந்துட்டு, ஆலயத்தை மூடிட்டாங்க. நீ ஊழியக்காரன் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வது? தன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருந்தாய், திகில் கொண்டிருப்பாய், திகில் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. தேசங்களில் உலகத்தில் பார்க்கும்போது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நினைத்து உன் ஜீவன் ஊசலாடி கொண்டிருக்கும்படி கர்த்தர் சொல்லவில்லை. அவர் சொல்லார், நீ திகையாதே நான் உன் தேவன், பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன். சரி, இப்படிப்பட்ட திகிலும் பயமும் வருகிற வேளையில் மனிதன் என்ன நினைக்கிறான்? 67வது வசனத்தை பாருங்க. நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும். இது எல்லாரும் சொல்கிற, எல்லாரும் அநேகர் சொல்லியிருக்கிறாங்க, ஜெபிக்க வருகிறவர்கள் அநேகர் சொல்லியிருக்காங்க. விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும், சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். அநேகருடைய இருதயத்தில் வேதனைப்படுகிற வேளையில், திகைத்து நிற்கிற வேளையில், கலங்கி நிற்கிற வேளையில் அவர்கள் சொல்வதை என் காதிலே நான் கேட்டிருக்கிறேன். வரப்போகிறது, இப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது, வரப்போகிற விடியற்காலத்தில் எப்போ ராத்திரி வரும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறா, புறச்சத்தை கேட்காம என் காதை அடைத்து கொண்டு தூங்குறேன்னு தூங்கலையோ நான் நிம்மதியாக இருக்கிறா. வேதம் சொல்லுகிறது, விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ. ஜனங்கள் மக்கள் சொன்ன வார்த்தை இது. இதை கர்த்தர் அன்றைக்கே எழுதி வைத்திருக்கிறார். பலர் சொல்லுவாங்க, ராத்திரினா எனக்கு பயமாக இருக்குது, எப்போ விடிய காலம் வரும், எப்போ விடிய காலம் வரும். திகில் அடைந்து புலம்புகிற வார்த்தை. ஆனால் திகையாதே நான் உன் தேவன் என்று சொன்னவரிடத்தில் நீ பேசினா என்றால் உன் புலம்பல் அத்தனையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமே, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, வைத்து விடு, அவர் பார்த்துக்குவார். அவர் எல்லாத்தையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னொரு வசனம் கூட, எரேமியா 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 30:5. இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற உண்மையான சத்தியமான வார்த்தை. இது எரேமியா 30:5. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், இதனால் திகில் உண்டு, சமாதானம் இல்லை. இதனால் திகில் உண்டு, சமாதானம் இல்லை. நீங்களே நினைத்து பாருங்க, தத்தளிப்பின் சத்தம் பக்கத்தில் இல்லை, தூரத்தில் கேட்கும். சில வேளையில் பக்கத்தில் கேட்கும், சில வேளையில் அடுத்ததாக கேட்கும். இந்த சத்தத்தை கேட்கிற வேளையில் மனிதனுடைய இருதயமானது திகிலினால், கலக்கத்தினால், பயத்தினால், அச்சத்தினால் நிறைந்திருக்கும். அப்படி அந்த சத்தத்தை கேட்கிற வேளையிலேயே அந்த திகில் வருகிறது, சமாதானத்தை மனிதன் இழந்து விடுகிறான். என்றைக்கு ஒரு மனிதன் சமாதானத்தை இழக்கிறானோ அன்றைக்கு அவன் வியாதியில் படுக்கையில் கிடக்கிறான். சமாதானமும் சுகமும் அதில் ஒன்று குறைஞ்சிட்டுன்னா ஏதாவது ஒன்று நடக்கும். வியாதியில் படுத்துட்டான்னா சமாதானம் இல்லை, சமாதானத்தை இழந்துட்டான்னா வியாதியில் போய் விழுந்துடுறான். நடக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் நம்ம பார்த்து என்ன சொல்லுகிறாரு? என் ஜனமே, என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாதே. இதெல்லாம் அற்ப காரியம், இதை நீ உன் கையில் எடுக்காத. இந்த 2 காரியத்தையும் சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வரும் நாட்களில் நாம் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவன் சொல்வதை கேள் சகோதரனே, சகோதரியே. தேவ வார்த்தையை நம்பு சகோதரனே, சகோதரியே. இந்த வார்த்தையை விசுவாசி, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். வாக்கு தத்தத்தை நீ விசுவாசித்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தகுதிப்பட வேண்டும் என்றால், உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொள்வாய் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது நிறைவேறுகிறது, நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் எதுவும் உங்களுக்கு வேண்டுமோ அதை பிடித்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். இங்கே வேதத்தில் சொல்ல, நம்ம காலையில் படித்தோம் இல்லை, ஏசாயா 65:24.
அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு பாருங்கள் ஒரு உதவிக்கு. அவர்கள் சொல்லுவார்கள், நான் வேலையில் இருக்கேன், சாயங்காலம் வாரேன். அடுத்த வீட்டுக்காரனை கூப்பிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வர முடியாது, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது. ஆனால் கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒருவர் உண்டானால் உங்களையும் என்னையும் இந்நாள் வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் தான். அவர் கூப்பிடுகிறார். நம்ம கூப்பிடுகிற வேளையில் அவர் வேதம் சொல்லுகிறது, மறு உத்தரவு கொடுப்பேன். கூப்பிடுவதற்கு முன்னே, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுருங்க. கூப்பிடுவதற்கு முன்னே, கூப்பிட போகிறோம், நம்ம இருதயத்தில் வருகிறது, நான் ஆண்டவற்றை ஜெபிக்க போகிறேன், ஆண்டவரை கூப்பிட போகிறேன், நம்ம இருதயத்தில் வருகிறது. அவர் இருதயத்தின் நினைவுகளை அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர். அவர் செவி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது, அவள் பேசும்போது நான் கேட்பேன். பேசும்போது நான் கேட்பேன். கேளாதவர் போல் மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல. 2 நாள் கழிச்சு, 2 நாள் அழட்டுமே, 2 நாள் சத்தம் போடட்டுமே, 2 நாள் கூப்பிடட்டுமே, 3ஆவது நாள் நம்ம கேட்போம் என்று அவர் மறைந்து இருக்கிற தேவன் அல்ல. என்னை நோக்கி கூப்பிடுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன், சொல்லுவேன், கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. விசுவாசத்தில் வல்லவராக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 54:14, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எப்படி? திகையாதே, நான் உன் தேவன். நான் என்ன செய்ய போகிறேன்னா, நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. சொன்னார், சொன்னதை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நீ பயமில்லாமல் இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறார். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னவர் நீ திகிலுக்கு தூரமாயிருப்பாய், அது உன்னை அணுகுவதில்லை, அது உன்னை அணுகுவதில்லை. என்ன தொட முடியாது. அறிக்கையிடுங்க, அறிக்கையிட்டு ஜெபியுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை, மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட அநேகர் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. குடும்பத்திலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே அநேகர் திகிலடைந்து என்ன செய்வது, கழிஞ்ச வருஷம்தான் இதெல்லாம் அனுபவித்தேன், இந்த வருஷமும் இதை அனுபவிக்கணுமா? ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏன் சொன்னார்னா, கழிந்த வருடமும் நம்ம ஆண்டவரோடு தான் இருந்தோம், இந்த வருஷமும் நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறோம். அதனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் எனக்கு கிடையாது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, திகைச்சு போய் நிற்காத. இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும், இது இப்படி நடந்துட்டே நான் என்ன செய்வேன்? நீ திகைக்காதே, திகைக்காதே, என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துரு, நான் பார்த்து கொள்வேன். திகிலுக்கு நீ தூரமாவாய், திகில் பக்கத்தில் இருக்கு, நீ தூரமாவாய், அது உன்னை வர முடியாது. ஏன்னா உனக்கும் அந்த திகிலுக்கும் நடுவில் நான் நிற்கிறேன், என்னை தாண்டி தான் அது உங்ககிட்ட வரணும். விட மாட்டேன், நான் அதை விட மாட்டேன், அப்படி செய்ய விட மாட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்மோடு இருக்கிறவர், எங்கும் நிறைந்தவர், நம்மோடு இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை நோக்கி பார்ப்போமா? விசுவாசிங்க, பலப்படுங்க, நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். நாம் ஜெபிப்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை தொடாது, தொடாது, தொடவே தொடாது. இது எப்படி நடக்கும்? இது சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் திகையாதே, நான் உன் தேவன், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்வேன். பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து எடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பார்த்துக்கொள்வே, திகையாதே, நான் உன் தேவன். கைவிட்டு விடுவாரோ? அங்கே அழிய விடவில்லை அல்லவா? அங்கே அழிந்து போக அவருக்கு நம்மை கைவிடவில்லை அல்லவா? அது எல்லையிலிருந்து அழைத்து வந்தார், கரம் பிடித்து நம்மை அழைத்து வந்து சொன்னார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை,
நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சில வேளையில் நினைக்கலாம், சொல்கிறாங்க, நான் அங்கே இருந்திருந்தேன்னா இவ்வளோ கூட நான் ஆண்டவர் பக்கத்தில் வந்திருக்க முடியாது. ஆனால் இங்கே வந்தேன், ஆலயத்தில் வந்தேன், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதை நான் அறிந்து விட்டேன். அவர் என்னை வெறுத்து விடவில்லை. கர்த்தனை வழி நடத்துகிறார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இந்த புதிய ஆண்டில், இந்த முதல் பரிசுத்த நாளில் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, முழு நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, விசுவாசத்திலே வல்லவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று 1ஆம் தேதி வாக்கு கொடுத்த ஆண்டவர், இந்த நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறீரே. உலகம் முழுவதும் திகைத்து கொண்டிருந்தாலும், கலங்கி கொண்டிருந்தாலும், பயத்திலே காணப்பட்டிருந்தாலும், நடுநடுங்கி கொண்டிருந்தாலும், அச்சத்திலே இருந்தாலும், ஆனால் எங்களோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இன்றைக்கும் சபை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த காலை வேளை நீ சொன்னீர் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை என்று நீ சொல்லிவிட்டீர். ஆண்டவரே, நாங்களும் அதை இனி நினைக்க போகிறதில்லை. ஆண்டவரே, அது எங்கள் மனதில் தோன்றாதபடி கர்த்தர் அந்த கிரிகளை அழித்து விட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புது சிருஷ்டியாயங்களை மாற்றி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் என்னென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த மகிழ்ச்சிக்கும், இந்த சமாதானத்துக்கும், சந்தோஷத்திற்கும், களி கூர்தலுக்கும் விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அதமாக்கி நீர் எங்களுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய ஆணிபாய்ந்த கருத்துக்குள், தழும்புகள் நிறைந்த கருத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, எந்தெந்த காரியங்களுக்காக பயந்து கொண்டிருந்தார்களோ அந்த பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களுக்காக திகைத்து கொண்டிருந்தார்களோ அந்த ஆவியை இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கிறேன். கர்த்தாவே, நீ சொல்லியிருக்கிறீர், நீ பயமில்லாமல் இருப்பாய், நீ திகிலுக்கு தூரமாவாய் என்று சொல்லியிருக்கிற இந்த 2 கிரியைகளும் உம்முடைய பிள்ளைகளை தொட விடாதவனும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. சிலர் சொல்வார்கள், ஆண்டவர், கழிந்த ஆண்டு வியாதியிலிருந்து தப்பித்து விட்டேன், இந்த ஆண்டு எனக்கு எப்படியோ இருக்கும். ஆனால் தகப்பனே, கழிந்த ஆண்டு வியாதியிலிருந்து தப்புவித்த ஆண்டவர் இந்த வருஷமும் வியாதியிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, படித்தேன், வேலை கிடைக்கவில்லை, வாழ்க்கை இல்லை, என் வேதனை யார் அறிவார்? ஆண்டவரே, இந்த கொடுமைக்கும் என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நீ தூரமாவா என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த கிரிகளை கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, எதிர்பார்த்திருக்கிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவரை நீர் கொடுக்க போகிறீர். இனி குடும்பத்திலே அழுகையின் சத்தமோ, தனிப்பட்ட ஜீவியத்திலே அழுகையின் சத்தமோ, கூக்குரல் சத்தமோ இனி கேட்கப்படுவதில்லை. கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு பக்க பலமாய் இருந்து, ஆண்டவரே, சகாயராய் இருந்து கர்த்தர் நீதி செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். கர்த்தாவே, இயற்கையினால எந்த கஷ்டமும் நஷ்டம் வரவிடாதவனும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். தூரத்தில் இருக்கிற சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்களையும் கர்த்தர் நினைத்தரலாம். அவர்களுக்கு யாரும் துணை இல்லை. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தை ஒருவேளை அவர்கள் கேட்க முடியாமல் இருக்கலாம். தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே, வேத வசனத்தின்படி, வாக்கு தத்தத்தின்படி நீர் தான் சொன்னீர் இருக்கிறீர். ஆண்டவரே, வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று அப்படியே இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாய் எங்களை ஆசீர்வதித்த தேவன் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சபையை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சபையின் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். மிஷன் ஃபீல்டு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். யாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை தாரும். அப்பா,
ஆசீர்வாதத்தோடு கடந்து சில கிருபை தாரும் ஆண்டவரே. தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த தத்தளிப்பின் சத்தத்தை கர்த்தர் மாற்றி போட்டு, ஆண்டவரே திகியாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளும் ஆளுகளும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.